அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14-15. பாவத்தின் அடிமைத்தனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி கடிந்து கொண்டு அதிகாரத்தோடு போதி அப்படிங்கிறார். ஒரு அடிமை, அந்த அடிமை விடுதலையாகணும்னா அவனால் தானாக விடுதலையாக முடியாது. அவன் எஜமானால் அவன் விலை கொடுத்து மீட்கப்பட்டு வந்திருக்கிறான். அப்போ இந்த எஜமானுக்கு அடிமையா இருக்கிறான். அவன் விடுதலை ஆகணும்னா அவனாலே விடுதலையாக முடியாது. ஏனென்றால் விடுதலையாவதுக்கு அவன் அந்த பணத்தை கொடுக்கணும், அப்பதான் விடுதலையாக முடியும். அவனும் அந்த எந்த சொத்து பத்து பணம் இல்லாத தரித்திரனா இருக்கிறான். ஆகவே அவனால் தன்னைத்தாமே விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது. ஒருவர் அவனை அந்த கிரயத்தை கொடுத்து விலையை கொடுத்து விடுதலையாக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாவத்தில் அடிமையா இருந்தோம், அக்கிரமத்துக்கு அடியா இருந்தோம், சாபத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தோம். நம்மை நாமே விடுதலையாக்கிக் கொள்வதற்கு முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆகவே தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், வாசிக்கும் பொழுது நம்மை நாமே விடுதலையாக்க முடியாமல் இருந்த பாவிகள். அப்படி விடுதலையாக்க முடியாமல் இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தி விலைக்கிரமையாய் கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவிக்க இயேசு விலைக்கிரயம் கொடுத்தார். அவருடைய சிலுவை மரணத்தினால் ரத்தத்தினால். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம், 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. பார்த்தீங்களா, இப்படி அடிமையா கிடந்த நம்ம இயேசு அவர் ரத்தத்தை கொடுத்து கிரயமாய் கொடுத்து நம்ம எல்லாம் இலவசமாய் மீட்டெடுத்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-14, எபிரேயர் 9-12 நீங்க வாசித்து பாரு. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத மக்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்திற்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் விடுதலையோடு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். உண்மையான விடுதலை எங்க இருக்கிறது? உள்ளத்திலே உண்டாகிற விடுதலை, அக்கிரமத்திலே சாபத்தின் விடுதலை, அதுதான் உண்மையான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே இந்த விடுதலையை இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.